மணவாளன் வரப்போறாரு. வா ஜெபம் பண்ணி ஆயத்தமாகலாம். நான் போய் ரெடி ஆகிறேன், நீ போய் ரெடி ஆகிக்கோ. ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே சோத்திரம், ஏசப்பா மணவாளனே சோத்திரம், ராஜாவே இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரே சோத்திரம், ஏசப்பா என்னை அழைத்து கொண்டு போங்க ஏசப்பா. ஏசு கிறிஸ்து நிமித்தம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. என்ன இவ்வளவு நேரம் ஆகி ஸ்டெல்லாவை இன்னும் ஆளையே காணோம். ஸ்டெல்லா ஸ்டெல்லா என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன நீ இவ்வளோ லோக்கலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிற? உன்னெல்லாம் பார்த்தாருன்னா மணவாளன் ஓடியே போயிடுவார். என்னை பாரு எவ்வளோ பிரின்சஸ் மாதிரி நான் ரெடியாக இருக்கிறேன். உன்னை மாதிரி என்ன பாரு நான் எப்படி பிரின்சஸ் மாதிரி ரெடியாக இருக்கேன். நான் போய் முன்னாடி நின்னேன்னா மணவாளனை நான் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போயிடுவார். சரி, மணவாளன் வரப்போறாரு, எதிர்கொண்டு போக எண்ணெயும் விளக்கையும் ஆயத்தப்படுத்தி வச்சு. என்ன விளக்கா? எந்த காலத்தில் இருக்க? இந்த காலத்தில் நான் ட்ரெண்டிங்மா. விளக்கு எண்ணெய் விளக்கெண்ணெய் என் கையில் பார்த்தியா ஃபோன் இருக்குது. இதில் லைட்டில் ட்ராச்செல்லாம் இருக்குது. இந்த லைட்டு ட்ராச்செல்லாம் பார்த்தா மணவாளன் என்னை வந்து பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகிட்டு வெக்கமாக வருது. அப்படி அலேக்கா என்னை தூக்கிட்டு போயிடுவார். என்னது டார்ச் யூஸ் பண்ணுறியா? ஆமாம், பைபிளே இதுதான் படிக்கிறேன். டார்ச் யூஸ் பண்ணக்கூடாதா? சரி, மணவாளன் வரப்போறாரு, சீக்கிரமா விளக்கு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திக்கோ, அல்லது மணவாளன் கைவிட்டுட்டு போயிடுவார். மணவாளன் வரப்போறாரு, என்ன முதல்ல பார்க்க போறேன். மாநாட்டம் ஆடிடுவேன், மயிலாட்டம் ஆடிடுவேன். என் மெசியாவை பார்த்தீங்களா? என் மன்னவர கண்டீங்களா? என் என்னத்தான் சொன்னீங்களா? சிஸ்டர் ஃப்ரீயா இருக்கீங்களா? ஊழியத்துக்கு போகலாம் வாங்க. பக்கத்தில் ஒரு 4 தெரு போய் கைப்பிரதி கொடுத்துட்டு வரலாம். அக்கா போலாக்கா. அக்கா இன்னைக்கு பாஸ்டர் கொடுத்த மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்ததுக்கா. ஆமாம், நாங்களும் கேட்டோம். நமக்கே கொடுத்த மாதிரி இருந்துச்சுல்ல? ஆமாம், தேவ பிரசனமாக இருந்தது. வார்த்தையை கேட்கும் போது தேவ பிரசனத்தில் முழுங்கிட்டேன். நம்ம எங்கே தேவ பிரசனம் முழுகணும்? பாஸ்டர் கொடுத்த மெசேஜை நம்ம கவனிக்கவே இல்லை. முகத்தில் ஷால் போட்டு நம்ம மெசேஜில் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். சரி, சொல்லுங்க. வாங்கக்கா, நம்ம பக்கத்து கிராமத்தில் இயேசு அறியாத ஜனங்க இருக்காங்க. ஹலோ, போயிட்டு அறிவிச்சுட்டு வந்துடலாம். வாங்க வாங்க போகலாம். வாங்க போகலாம். ஹலோ பேபி, நான் அதோ இப்போவே வந்துட்டுருக்கேன். அதோ வந்துட்டுருக்கேன். சிஸ்டர் நீங்கள் போயிட்டே இருங்க, நான் இப்போ தான் வரேன். சரி. இப்போ அவங்க வருவாங்கல்ல. ஏங்கப்பா அவங்க காணமே? ஸ்தோத்திரம் சிஸ்டர். இயேசு உங்களை நேசிக்கிறார். நாங்கள் பக்கத்தில் நீதியின் தேவ சபையிலேருந்து வரோம். பக்கத்தில் தான் இருக்கு எங்கள் சபை. வாங்க, நீங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இடம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? நானும் எனக்கும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையாக இருக்குது. நானும் சபைக்கு வரலான்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியும் சிஸ்டர். பாலகுருசாமி தெருவில் தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர் நடக்கும், வெள்ளிக்கிழமையும் ப்ரேயர், உபவாச ப்ரேயர் நடக்கும். எல்லாத்துலேயும் விடுதலை கிடைச்சிருக்கு. அங்கே போயிட்டு எல்லாருக்குமே எனக்கும் அங்கே போய் விடுதலை கிடைச்சிருக்கு. நீங்களும் வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஆமாம், நீதியின் தேவ சபைக்கு வாங்க. அங்கே பாஸ்டர் அம்மா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. என்ன? சரிங்க சிஸ்டர், கண்டிப்பாக வரும். ஸ்தோத்திரம் சிஸ்டர். இயேசு நேசிக்கிறார். இந்தாங்க நீதியின் தேவ சபையிலேருந்து வரோம். எங்கள் பக்கத்தில் தான் இருக்குது சபை. வாங்க. என்னது நீதியின் தேவ சபையிலேருந்து வரீங்களா? என்னது இது? எனக்கு இது வரைக்கும் தெரியாது. இது படித்து பாருங்க. படிக்கலாம், எனக்கு தெரியாது. இங்கே பாருங்க, இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து மதம் மாற்றலாம் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. இனிமேல் உங்களை இந்த தெருவில் பார்த்தேன், அவ்வளோதான், சொல்லிட்டேன். நியாயமாக போயிருங்க, போங்க. மதம் மாற்றம் மதங்கிறது ஒரு வெறி செயல் சிஸ்டர். மதம் யானைக்கு தான் பிடிக்கும், சரிங்களா? நீங்கள் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். மனம் மாற சொல்கிறாரு. நீங்கள் மனம் மாறி எங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் எங்களோட கூட சேர்ந்து பரலோகத்துக்கு வரலாம். நான் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், போயிருங்க. இந்த தெருவில் நான் உங்களை பார்த்தேன், அப்புறம் அவ்வளோதான், போயிருங்க. கண்டிப்பாக போயிருங்க, சொல்லிட்டேன். அக்கா, என்னக்கா நம்ம ஊழியம் பண்ணலான்னு போனால் இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. கவலைப்படாதுங்க சிஸ்டர். ஊழியங்கிறது இப்படி தான். இப்படியே எவ்வளோ நிந்தைகள், அவமானங்கள் இப்படி தான் வரும். நிறைய பேர் அவமானப்படுத்துவாங்க. அதெல்லாம் நம்ம தாங்கினா தான் இந்த ஊழியத்தை ஆண்டவருக்காக நம்ம செய்ய முடியும். நீங்கள் தளர்ந்து போகாதுங்க. ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைப்பார். அவங்கள ஆண்டவர் சீக்கிரத்தில் தொட போகிறார்.
ஆமாம் ஆமாம், இவங்க எல்லாம் பக்கத்து கிராமத்தில் போய் நம்ம சுவிசேஷம் சொல்லிட்டு வரலாம். வாங்க போகலாம் வாங்க. பாட்டு பாடுங்க. என்ன சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்த உலகத்தில் நடக்குதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். இந்த உலகத்தில் நடக்குது எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது வந்து ஏசப்பாவுடைய வருகைக்காக, இந்த ஏசப்பாவுடைய வருகை வரதுக்கு முன்னாடியே பைபிளில் இருக்கிறதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் யார் யார் ரசிக்கப்படாமல் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ரசிக்கப்படுறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம மட்டும் மனவளம் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது. நம்மளோட சேர்ந்து ஒரு கூட்ட ஜனத்தையும் நம்ம கூட்டிகிட்டு போகணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணலாம், வரீங்களா? ஜபமா? என்னக்கா அடிக்கடிக்க ஜபம் பண்ண சொல்லுங்க. இப்போ தானே சர்ச்சில் ஜபம் பண்ணிட்டு வந்தோம். ஜபம்னாலே எனக்கு தூக்கம் வருது. நீங்களே ஜபம் பண்ணீங்க. எனக்கு சீரியல் பார்க்க டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன்க்கா. ஹாய் அபி சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சிஸ்டர். ஆனால் கேள்விப்பட்டவங்க எல்லாம் ஊழியத்துக்கு போயிட்டாங்களாமே. இல்லைக்கா, இவங்க இருக்காளுங்களே, இவளுங்க ஊழியத்துக்கு போகாதீங்க, அந்த பக்கத்து தெருவில் ஊழியத்துக்கு போயிட்டு அசிங்கப்பட்டு வந்திருக்கிறாளுங்களாம். இவளுங்களுக்கு இது தேவையா? அது இல்லைம்மா, இன்னொன்று தெரியுமா, இவங்க சர்ச்சில் இன்னும் ப்ரேயர் வச்சாலும் ஜபம்னா ஓடுறது. ஏன் வீக்கில் 2 days போனால் பத்தாதா? சண்டே போவோம், ஃப்ரைடே போவோம், அவ்வளோதான். எந்த ஸ்பெஷல் ப்ரேயர் வச்சாலும் ஆனால் டென்ஷனாக போவாங்க. எஸ்பெஷலி சண்டேனா ஈவினிங் 5 மணிக்கா கூடுவாங்க சிஸ்டர்ஸ் எல்லாம். இவங்களே பரலோகம் போகிற மாதிரி. நம்ம என்ன கைவிடப்பட்டோமா என்ன? அதுலேயும் சரி, ஊழியெல்லாம் முடிச்சுட்டு வந்து பைபிள் ஸ்டடி, பத்தாதுன்ட்டு பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு போவாங்க. நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு வாரத்தில் 2 days அட்டென்ட் பண்ணாலே போதும். இன்னொன்று உனக்கு என்னக்கா? இன்னைக்கு பாஸ்டர்ப்பா ஒரு மெசேஜ் கொடுத்தார தெரியுமா? அப்படியாக்கா? அது யாருக்கு தெரியுமா? யாருக்கு? அவளுக்கு தாண்டி. அப்படியா? ஆமா, லாஸ்ட் வீக் இன்னொன்று கொடுத்தாரு, அப்படியே நெருக்குன்னு குத்துன மாதிரி. அப்படியா? அது யாருக்கு தெரியுமா? அதோ அந்த லாஸ்ட்ல உட்காந்து பாரு, அதுக்கு தாண்டி. அப்படியா? ஆமா, அதுங்களுக்கு வருக்குதோ இல்லையோ நம்மளுக்கு ஒரு ஜாலியா இருக்கு. சரியா, அப்புறம் மீட் பண்ணோம். சரிக்கா. ஆமா, ஃப்ரைடேனா பாஸ்டிங் பிரேக். நீ எத்தனை மணிக்கு வர? நானா 10:30 மணிக்கு வரேன்க்கா. அவர் ஷார்ப்பா 10 மணியானா நானும் 10:45 வரேன். தெரியுமா உனக்கு? ஆமா தெரியும். இவ வரதே லேட்டு. இருக்கிறவங்களை குறை சொல்லத்துக்கு வேண்டாம், இவளுக்கு இதே பொழப்பாகுது. சரி பாய், அப்புறம் மீட் பண்ணலாம். மணவாளன் வரப்போறாருன்னு தெரிஞ்சுதான் ஒரு வார்த்தை சொல்லாம வரைஞ்சி கட்டின்னு வந்துட்டாளுங்க. இவளங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த இருக்காளே ஸ்டெல்லா, மேக்கப் ராணி. 24 மணி நேரமும் மேக்கப்பு. பாப்பா எப்போ என்னை பார்த்து கேட்குறா, அக்கா இந்த புடவை நல்லா இருக்கா? 10,000 ரூபான்னு சொல்கிறா. 10,000 ரூபாய்க்கு புடவை வாங்க எனக்கு வக்கீல் நாங்கள் இருக்கேன். குத்தி காட்ட வந்துட்டான். அந்த இருக்காளே பரிசுத்த மேரி. பேரு தான் பரிசுத்த மேரி. வாயை திறந்தா அடுத்தவங்களை பற்றி ஒரே பரியாசம், கிண்டல். இவளை மட்டும் மணவாளன் வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. பரலோகத்தில் என்ன தவிர பரிசுத்தவான் யாரும் இல்லைன்னு சொல்லுவா. இந்த இருக்கால ஜெனி, இவ மட்டும் சும்மாவா? பாஸ்டர் அங்கே மெசேஜ் தந்தா துப்பட்டாவை போட்டுக்கினே அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ். அப்புறம் ஆராதனை பண்ணும்போது அப்பா என்ன மன்னிங்கன்னு அழுது நீல கண்ணீர் வடித்து உத்தமி மாதிரி காமிச்சிக்கிறது. இவனுங்க வந்து என்னை விட்டுட்டு வந்துட்டாளுங்க சொல்லாமல். இவங்க மட்டும் நல்லா வெள்ளை வெள்ளையான்னு நிற்கிறாங்க பாருங்க. எவ்வளோ கில்லாடியான ஆளுங்க. ஆண்டவர் அதை சொன்னார் இதை சொன்னாருன்ட்டு இவங்க எதனா ஒன்று சொல்லுவாங்க. அக்கா தெரியாமல் தான் கேட்குறேன், ஆண்டவர் உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவாரா? எங்கள் கிட்ட பேச மாட்டாரா? விட்டுங்க, இன்னும் எவ்வளோ விட்டுறீங்களோ விட்டுங்க. இந்த உருட்டலுக்கெல்லாம் என் மணவாளன் மயங்க மாட்டார். என் மணவாளனுக்கு என்ன தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு 25 வருஷம் இந்த சர்ச்சை ஆரம்பித்து சில்வர் ஜூப்ளி இயர் கொண்டாடுறாங்களே. இதுக்கு இந்த உழைப்பெல்லாம் யாருக்கு? பாஸ்டர் ஐயாவா? இல்லவே இல்லை, நான் தான். என்னுடைய ஜபம், என்னுடைய உபவாசம், என்னுடைய காணிக்கை எல்லாத்துலேயும் இந்த சபை இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. அதனால் மணவாளன் என்னை தான் கூட்டின்னு போவார். ஐயோ எதனா தப்பாக சொல்லட்டுமா? ஏசப்பா விட்டு போயிடுவாரா? சேச்சா, நம்ம யாரையுமே குறை சொல்லவே இல்லையே, நம்ம உத்தமமாக தானே இருக்கோம். கண்டிப்பாக மணவாளன் என்ன தான் கூப்பிட்டு போவார். குறை சொல்ல மாட்டேன்,
குத்த சொல்ல மாட்டேன், மற்றவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ. சாரி சிஸ்டர். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே இயேசு நான் வந்துட்டேன் பேபி. மகாராஜனே இப்போ நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மணவாளை வந்து என்னை கூட்டு போகிறாரு. நான் போக போகிறேன். ஆனால் நான் இல்லாமல் தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க போல இருக்கு. சரி, நான் போயிட்டு அட்ரஸ் அனுப்புகிறேன், வந்துடுங்க. ஏய் ஸ்டெல்லா, என்ன எனக்கு முன்னாடியே வந்துட்ட போல இருக்கு? மணவாளன் வரப்போறாருல்ல, அதான் வந்துட்டேன். ஏய் என்ன? சரி, அதை விடு. நீ இங்கெல்லாம் வீடியோ கால் பேசுற, அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க? தான் நெட்டே கிடைக்காது. அப்ப என்ன பண்ணுவ? யார் சொன்னா? ஏசப்பாங்க நெட்டு கிடைக்காம அங்க இருந்து நம்மளெல்லாம் வீடியோல பாக்குறாரு. பரிசுத்த மேரி வாய மூடு, அது கொரட்ட சத்தம். அப்படியா? நானே ரொம்ப நேரம் அப்படிதான் குழம்பி போயிருந்தேன். எக்கால சத்தத்துக்கும் கொரட்ட சத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்க. எல்லாரும் குறை சொல்லுகிற விழிப்பாயிரு. முதல்ல அவளை எழுப்பலாம். இந்த பக்கம் வா. தூங்குறவங்கள ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நீ ஏந்துட்டியா? இப்படி தூங்கினா வந்து விட்டுட்டு போயிடுவாரு. வா, விட்டுப்பாரு. விளக்கு எரியலன்னு வச்சிருக்கீங்களா? மணவாளன் வரப்போறாரு, நம்ம எல்லாம் ஆயத்தமா இருப்போம்னா. அவங்களாம் விளக்கு ஏத்திட்டே இருக்காங்க. ஏதோ சவுண்ட் கேக்குதா இல்லையா? விளக்கு ஏற்றி ஏத்துங்க. விளக்கு ஏற்றி ஏத்துங்க. ஏத்து விளக்கு ஏத்து. அவங்களாம் ஏதோ விளக்கு ஏத்துறாங்க பாருங்க. ஏத்துங்க. ஏய் எரிய மாட்டுது. நீ பரிசுத்த மேரி போய் கொஞ்சம் எண்ணெய் கேட்டுன்னு வாடி. கொஞ்சம் எண்ணெய் இருந்தா கொடுங்கக்கா. எண்ணெய் எங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கும் பத்தாது, எங்களுக்கும் பத்தாது. அதனால நீங்க போய் கடையில போய் வாங்கிக்கோங்க. எண்ணெய் இல்லையாண்டி? டேய் இல்லடி, நம்ம மீசோல ஆர்டர் பண்ணிக்கலாம்டி. என் போன்ல வேற லைட் எரிய மாட்டேக்கே, சார்ஜ் இல்லையே. ஏய் இவளுங்க நேரங்காலம் தெரியாம இந்த நேரத்தில் அமேசானு நீசான்னு சொல்லி இருக்காத. ப்ரேயர் பண்ணலாம் வாங்க. சோத்ரம் 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 கத்தாவே ஏசப்பா. ஊத்துங்கப்பா என்னை ஊத்துங்கப்பா, ஊத்துங்கப்பா என்னைய ஊத்துங்கப்பா. அப்பா எண்ணெய ஊத்துங்கப்பா, அப்பா எண்ணெய ஊத்துங்கப்பா. எரியுங்கப்பா, விளக்கு எரி. அப்பா விளக்கு எரிவதாக. அப்பா எண்ணெய ஊத்துங்கப்பா. எனக்கு சார்ஜா கொடுங்கப்பா, கொடுங்கப்பா எனக்கு சார்ஜா கொடுங்க. அப்பா விளக்கு எரிவதாக. அப்பா எண்ணெய ஊற்றும். எண்ணெய் ஊற்றும், எண்ணெய் ஊற்றும். ஏய் நிறுத்துங்கடி. ஒன்னும் இங்கே ஊற்றுவோம் இல்லை எரியவும் இல்லை. ஏந்துருங்க ஏந்துருங்க. கடைக்காச்சும் போகலாம். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க.
எங்கடி ஒருத்தையும் காணும்? அவங்க நம்மள மாதிரி கடைக்கு எண்ணெய் வாங்க போயிட்டாங்க. ஏன் அப்படியா சொல்கிற? ஹெச்சி முன்னாடி நீங்கள் அங்கே பாரு கதவு அடைப்பட்டிருக்கு. ஏசப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறவங்களெல்லாம் நம்ம கைவிடப்பட்டிருக்கோண்டி. ஐயோ நம்ம கைவிடப்பட்டுட்டேன்டி, எல்லாம் உன்னால தாண்டி. நீ போய் ப்ரேயர் பண்ணு போ. ஏசப்பா நான் மேக்கப்லாம் பண்ணிட்டு 10,000 ரூபா புடவெல்லாம் கட்டிட்டு வந்து என்ன விட்டுட்டு போயிட்டீங்க. இந்த ஸ்டெல்லாவா தெரியலையா? என்ன பாருங்க ஏசப்பா, நான் 10,000 ரூபாய் புடவெல்லாம் கட்டிட்டு வந்தேன்ல. நீ விலை உயர்ந்த வஸ்திரத்தை விரும்பினாய், நீ நீதியின் வஸ்திரத்தையும் இரட்சிப்பின் வஸ்திரத்தையும் இழந்து போனாய். என்னை விட்டு அகன்று போ. ஏசப்பா நான் ஏசப்பா நான் என் பாய் ஃப்ரெண்டெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் ஏசப்பா. நீங்கள் என்னை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போவீங்கன்னு என்னை ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்த ஏசப்பா. நான் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க ஏசப்பா. நீ மேலானவைகளை நாடாமல் கீழானவைகளையே தேடிக்கொண்டிருந்தாய். நீ என்னை நேசிக்காமல் என் வேதத்திற்கு செவிசாய்க்காமல் இருந்தாய். என்னை விட்டு அகன்று போ. ஏசப்பா நீங்கள் இருக்கும் போது நான் தூங்கிக்கிட்டே இருந்துட்டேன் ஏசப்பா. நீங்கள் என்னை கூப்பிடுங்க ஏசப்பா, நான் வரேன் ஏசப்பா, கதவு திறங்க ஏசப்பா. நீ என்னை அறியாமல் நித்திரையிலே உன் காலத்தை கழித்தாய். என்னை விட்டு அகன்று போ. ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா, ஓபன் டோர் ப்ளீஸ் ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா டோர் ஓபன் பண்ணுங்க ஏசப்பா. நான் தெரியலையே ஏசப்பா, நான் பரிசுத்த மேரி வந்துட்டேன் ஏசப்பா. வீக்லி ட்வைஸ் வருவேனே, ஃப்ரைடே வர சண்டே வரேனே ஏசப்பா. என்ன போய் நீங்க கைவிடலாமா ஏசப்பா, ப்ளீஸ் ஏசப்பா. பரிசுத்த மேரி, உன் பேரில் இருந்த பரிசுத்தம் உன் வாழ்க்கையில் இல்லையாமா? ரட்சிப்பு பரிசுத்தம் எல்லாத்தையும் பரிகாசம் பண்ணி எல்லாம் இழந்து போனாய். என்னை விட்டு அகன்று போ. ஏசப்பா நான் தான் உங்கள் உத்தமி வந்திருக்கேன் ஏசப்பா. ஏசப்பா என்ன கூட உங்களுக்கு தெரியலையா? இந்த சபைக்காக நான் எவ்வளோ உழைச்சேனே ஏசப்பா. எல்லா ஜபத்துலேயும் ஓடி வரவனே ஏசப்பா. பாத்திரம்லாம் தேய்ப்பனே ஏசப்பா. கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் விட்டுட்டு போயிட்டீங்களே ஏசப்பா. நீ அத்தனையும் உன் பெருமைக்காகவும் உன் பெயர் போலுக்காகவுமே செய்தாய். என் நாம மகிமைக்காக எதையுமே செய்யவில்லை. என்னை விட்டு அகன்று போ. ஏசப்பையே நம்மளை ஏசப்பா விட்டுட்டு போயிட்டாருடி, நம்மளை விட்டுட்டு போயிட்டாடி. வார்த்தைகள் அப்படி இருக்கு ஏசப்பா. நாங்கள் என்ன தவறு செஞ்சோமோ மன்னிச்சிடுங்க ஏசப்பா. இது கனவாக இருக்கணும் ஏசப்பா. அப்பா இது ஒரு கனவாக இருக்கணும்ப்பா. அப்பா இது ஒரு கனவாக இருக்கணும்ப்பா. அப்பா நிஜமாலுமே இது கனவு தானா ஏசப்பா? என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. எவ்வளவோ எங்கள் ஆவிக்குரிய தாய் தந்தை எங்களை நடத்துனாங்க, நாங்கள் எதையுமே கண்டுக்காமல் விட்டுட்டோம்ப்பா. எங்கள் மன போல போயிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. இதோ ஒரு நிமிஷம் எங்களுக்கு கிருபையாக இறங்குங்கப்பா. இப்போ நான் கண்ட கனவு கனவாகவே போகணும்ப்பா. உம்முடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக மீதி இருக்கிற இந்த நாளில் எங்களை நடத்தும்படியாக கிருபை தரும்படியாக உம்மிடத்தில் தாழ்த்தி பணிந்து விண்ணப்பிக்கிறேன் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென்.